இந்த அருமையான அவைக்கு என்னுடைய தீப திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, அருமை தம்பி பிரிட்டோ அவர்கள் வந்தார்கள். சில கேள்விகளை எல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அதாவது அவங்க மனைவி காத்துக்கிட்டு இருக்கான். எதுக்கு அப்படின்னு கேட்டால், அவருக்கு அருமையாக வடை பாயசத்தோட சாப்பாடு போடலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கான். ஏன் போடலை? செய்ய தெரிஞ்சாதானே போடுறதுக்கு. 2 minutes நூடுல்ஸ், வேலை முடிஞ்சு போச்சு. இதில் அவர் இன்னொன்று சொல்கிறாரு, பெற்றோர்கள் பார்த்து வச்ச திருமணத்தில் மனைவி சொல்லணுமா குப்பையை கொண்டு போய் கொட்டுங்க அப்படின்னு. அப்படி சொல்லி நான் கொண்டு போய் கொட்டுனா அவள் படுற சந்தோஷம் இருக்குது பாருங்க. என் வீட்டுக்காரர் நான் சொன்னதெல்லாம் கேட்குறாரு, நான் சொன்னதெல்லாம் கேட்பார். அவர் என்ன சொல்கிறாரு, மனைவி சொல்கிறதுக்கு முன்னாடியே இவ கொண்டு போய் என்ன பண்ணிடுவாராம், கொட்டிடுவாராம். ஏன் கொட்டுறாரு? கொட்டலைன்னா இவரை கொட்டிடும் அந்த அம்மா. சார், ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் 20 பேர் சாப்பிடுவாங்க சார். சார், நாங்கள் 20 பேர் சாப்பிட்ட காலத்தில் கூட எங்கள் அப்பாவோட 6000 ரூபா சம்பாதியம் தான் சார். ஆனால் எவ்வளவு மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ்ந்தோம் தெரியுமா வாழ்க்கைய. அந்த மகிழ்ச்சி உங்கள் காதல் வாழ்க்கை தருமா? யாருமே வீட்டுக்கு வர முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. எல்லாருமே ஊரே எங்கள் வீட்டில் தான் இருந்தது சார். நான் உங்களுக்கு, நீங்கள் அடிப்படையில் ஒன்று யோசிச்சு பாருங்க. வெற்றிகரம்ங்கிறது என்ன? வெற்றிகரம்ங்கிறது என்ன? நீட்டித்தல்னு அர்த்தம். எது நிலைத்து நிற்கிறது, எது நீடித்து நிற்கிறது அப்படின்னு அர்த்தம். எது நீடித்து நிற்கும்? உங்க இது நீடித்து நிற்குமா? அவங்களுக்கு அப்பா வீடுனா கோர்ட்டு, அம்மா வீடுனா போலீஸ் ஸ்டேஷன். இல்லை, அவங்க வாழ்க்கை நமக்கு எப்படி தெரியும் சார்? அவங்க காதல் திருமணம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்றேன் சார். என் குழந்தைக்கு என்ன வேணும்னு 25 வருஷமா வளர்த்த எனக்கு தெரியாதா? 25 வருடமாக வளர்த்த பெற்றோர்களை விட்டுவிட்டு வெறும் 25 நாளே பழகிய ஒருவனோடு எங்கள் குடும்பத்தையும் விரோதித்துக் கொண்டு அவர்கள் குடும்பத்தையும் விரோதித்துக் கொண்டு நீங்கள் போகிறீர்களே, அந்த வாழ்க்கை எப்படி ஒரு உன்னதமான வாழ்க்கையாக, வெற்றிகரமான வாழ்க்கையாக அமைந்து விடும்னு நான் கேட்கிறேன். சொல்லுங்க. காதல் திருமணம் குறைகளை குற்றமாக பார்க்கும். பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணம் குறைகளையும் நிறைகளாக ஆக்கிக் கொள்வது எப்படி என்று வழியை காட்டும். சார், சண்டை போட்டுக்குவோம் சார். நானும் என் மனைவியும் சண்டை போட்டுக்க தான் செய்வோம். இருக்காதா அப்படின்னா? அதுதானே சார் ஊடல். அது இல்லாமல் ஒரு வாழ்க்கையா? எனக்கு ஒரு தடவை கோவம் வந்துருச்சு சார். என் பொண்ணு ஏதோ அவங்க டீச்சர் எழுத சொன்னாங்கன்னு எழுதிக்கிட்டே வந்தா சார். அவள் பயோடேட்டாவை எழுதிட்டு வந்தா சார். அதில் மதர் டங் அப்படின்னு கேட்டா சார். நான் தான் கொஞ்சம் கோவத்தில் இருக்கானா, அதனால் நான் சொன்னேன், என்ன கேட்டேன்? மதர் டங் வெரி லாங்னு போடு. சார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இதுக்கெல்லாம் உடனே ரெஸ்பான்ஸ் வராது. ஒரு 2 நாள் ஆச்சு சார். நாங்கள் அப்போ தான் ஏதோ ஒன்று செவுத்தில் பூசி இருந்தோம் சார். அதில் பெருசாக ஒரு கிராக் இருந்தது சார். என் ஒய்ஃப் என்கிட்ட சொல்கிறார், அதை பாருங்க, முதல்ல இந்த கிராக்கை சரி பண்ணுங்க அப்படின்னா. ஒரு வாரம் ஆகட்டும், என்னக்கு இப்போ அவசரப்படுற அப்படின்னா. சும்மா இருங்க, ஒரு வீட்டில் 2 கிராக் இருக்கக்கூடாது. ஆக முடிவு பண்ணிட்டாங்க. ஆமாம். நான் என்ன பண்ணேன், என்ன சொன்னேன் அப்படின்னு திரும்பினேன். அடிக்க போறேன்னு தானே நினைக்கிறீங்க? நான் வீர பரம்பரை. நான்லாம் அடிக்கிறதே இல்லை, சரண்டர் ஆயிடுறது தான் சார். இதெல்லாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்லையா சார்? அது எங்க சார் கிடைக்கும்? உங்க இதில் அப்படி நீங்க பேசிட்டு வாழ்ந்துட முடியுமா? அப்படின்னு என் பொண்டாட்டி சொன்னா கூட நான் கவலையப்பட மாட்டேன். ஏன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. நீங்க உஹ்ன்னு சொல்லுங்க, வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. உஹ்னா அவ்வளவுதான். நான் இப்படி சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன் சார். பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணமும் பிரிவு தான். பெண் வேறொரு வீட்டுக்கு போக போகிறாள், அங்கும் பிரிவு தான். அவர்களாக தேடிக்கொள்கிற திருமணத்திலும் பிரிவுதான். இங்கு ஒரு வீட்டு பிரிவு, அங்கு 2 வீட்டு பிரிவு. பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணத்திலும் பிரிவின் போது கண்ணீரிதான். அவர்களாக பார்த்து கொள்கிற திருமணத்தில் பிரிவும் போதும் கண்ணீர் தான்.
ஆனால் 2 கண்ணீருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பெற்றோர்கள் வார்த்து வைக்கிற திருமணத்திலே வருகிற கண்ணீர் ஆனந்த கண்ணீர், அது துயரத்திலே வருகிற கண்ணீர். பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற திருமணத்தில் உறவுகள் பலப்படுகின்றன, உறவுகள் விரிகின்றன. ஆனால் அவர்களாக தேடிக்கொள்கிற திருமணத்தில் உறவுகள் விட்டு போகின்றன. உறவுகளை எது வளர்க்கிறதோ, எங்கு அன்பு தழைக்கிறதோ அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை. அது பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணத்தில் தான் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.